இன்னைக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜோ மூவியில் ஹீரோயின் வெட்டிங் சீனில் வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதில் என்னோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஹெவியான ப்ளவுஸாக வந்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிற டுட்டோரியலை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லீவை வந்துட்டு நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்லீவ் அளவுக்கே வந்துட்டு நெட் ஃபேப்ரிக் வந்துட்டு எனக்கு தேவைப்படுதுங்கிறதுனால அந்த ஸ்லீவை போட்டு நான் நெட் ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கிறேன். மெயினாக வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணும்போது நெட் ஃபேப்ரிக்கை அதை அயன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் நெட் ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுங்கள். நெட் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இது ஒரு சூப்பரான டிப்ஸ். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நல்லா வந்துட்டு லூஸ் இல்லாமல் வந்துட்டு டைட்டாக வந்துட்டு நீங்கள் குண்டூசி போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்லீவ்லேயும் வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு இந்த நெட் ஃபேப்ரிக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்க இல்லையா 3 இடத்துல, இது 3 இடத்துல மட்டும்தான் வந்துட்டு நெட் ஃபேப்ரிக் வரும். பேலன்ஸ் 2 இடத்துல இப்போ மெயின் ஃபேப்ரிக் தான். ஸோ அங்கேயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டா தான் வந்துட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை அங்கேருந்து கட் பண்ணி எடுக்க முடியும். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கோல்டு கலர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ள செயின் ஸ்டிச் போடுறத வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு கூட நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த 3 பொசிஷன்லையும் வந்துட்டு நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம ஃப்ரேமை வந்துட்டு திருப்பிட்டு லைட்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் ஹோல் போட்டுட்டு நம்ம நீடில் இருக்கு இல்லையா, நீடில் வச்சு லைட்டாக ஒரு ஹோல் போட்டு அதில் சிசர் வச்சு கட் பண்ணி பொறுமையாக எடுக்கணும். நம்ம நெட் ஃபேப்ரிக்கை ஒட்டி வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் கேப் ஆச்சும் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு அந்த நெட் ஃபேப்ரிக்கில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப போய் செயின் ஸ்டிச்சோட ஒட்டி வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ரேம் வந்துட்டு டைட்டாக இருக்கிறதுனால அந்த கிளாத்தும் நெட் ஃபேப்ரிக்கும் வந்துட்டு பிரிஞ்சு வரும். எனக்கு அது மாதிரி நிறைய பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அது மாதிரி நிறைய வந்துட்டு துணி லாஸ் ஆகிருக்குது மாதிரி. ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பொசிஷனில் மட்டும் 3 இடத்துல வந்துட்டு நெட் ஃபேப்ரிக் வரும். அதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி 2 இடத்துல வந்துட்டு நமக்கு நெட் ஃபேப்ரிக் மேலே இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கில் பின்னாடி அதாவது ஃப்ரேமுக்கு மேலே இருக்கும். அந்த நெட் ஃபேப்ரிக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதையும் மறந்துடாதீங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கணும். ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோல்டு கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்துட்டு 8K சைஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். குந்தன் ஸ்டோன் வாங்கும்போது எப்படி அதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு குந்தன் ஸ்டோன் பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். கம் வச்சதுக்கப்புறம் காஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க. இந்த பூலெல்லாம் வந்துட்டு நான் ஜர்தோசி லோடிங் தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் என்ன ஜர்தோசி எடுத்திருக்கேன்னா கட்டிங் நக்ஷி, கட்டிங் ஜர்தோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கோல்டு கலர் எடுத்திருக்கிறேன். ஜர்தோசியில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. நக்ஷி, சாதி, கோரா இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஜர்தோசி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எந்த ஜர்தோசி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஜர்தோசி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கட்டிங் நக்ஷி, கட்டிங் ஜர்தோசி அப்படிங்கிற அந்த டைப்பை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த இதழுக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு லோடிங் போடுறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் இல்லையா, அதனால அதே ஜர்தோசியை வந்துட்டு நான் கொடுத்து அது மேலே வந்துட்டு லோடிங் போடுறேன். இதே நீங்கள் தின் ஜர்தோசி கொடுத்து கூட லோடிங் போடலாம். அது நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இல்லைனா பைப்பிங் த்ரெட் சின்னது இருக்கும் இல்லையா, அதை கொடுத்து கூட லோடிங் போடலாம். இதே வந்துட்டு டைம் நமக்கு டக்குன்னு இதை ஜர்தோசி எடுத்து லோடிங் போட்டிருக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் வந்துட்டு நம்ம ரிங் நாட் ரோசஸ் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் ரெட் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு 16 ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ ரிங் நாட் ரோசஸ் வந்துட்டு எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த நீடியில் வந்துட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு சுற்று சுற்றிக்கிறேன். அந்த நீடியில் பாருங்கள், ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த ரிங்கை மட்டும் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு விரலால் பிடிச்சிட்டு அந்த ஊசியை கீழேருந்து இழுக்கிறேன். அது ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துடும். அந்த ரிங் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரிங் நாட் ரோசஸ் வந்துட்டு போடணும். நீங்கள் இப்போ வந்துட்டு தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் அந்த ரிங்கை வந்துட்டு ஒரு விரலால் நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டு நீடில் வந்துட்டு நம்ம இழுக்கணும். அது சப்போஸ் அந்த விரலெல்லாம் விட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா டக்குன்னு வந்துட்டு முடிச்சு மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு நம்ம விரலால் பிடிச்சிட்டு நீடில் வந்துட்டு இழுக்கணும் கீழே. ஓகேவா?
எப்போதுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது ரொம்ப பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டக்கு டக்குன்னு அவசரமாக இழுத்தீங்கன்னா நூல்லாம் பயங்கரமாக சிக்காயிடும். ஒரு ஃப்ளவருக்கு வந்துட்டு 6 ரிங் வந்துட்டு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 6 ரிங் நாட் வந்துட்டு போட்டிருக்கிறேன். சென்டரா வந்துட்டு ஒரு 5 mm கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்துட்டு ரெட் கலர், சென்டரா இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃப்ளவர் கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம ஜரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இன்ச்சில் ஜர்தோசி கோல்டு கலர் தின் ஜர்தோசி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்துட்டு நம்ம ஜர்தோசி வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஜர்தோசி வந்துட்டு சரியா வரல, சிக்கி சிக்கி போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்கு. நீங்க எப்போதுமே வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது, அந்த கிளாத்ல ஒட்டி நம்ம நீடில கொண்டு வரும்போது, நூல மாட்டி இழுக்காம, நம்ம நீடில நல்லா வந்துட்டு கிளாத்க்குள்ளார விட்டு, அடியில நான் காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி நம்ம நீடில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உள்ளார நல்லா ஃப்ரேம்குள்ளார உள்ளார விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த நூலை சுற்றி நம்ம அதில் மாட்டிருக்கணும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கரை வச்சு நம்ம வெளியில் கொண்டு வரும்போது நமக்கு வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு நூலில் சிக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கே புரியும். நல்லா நீடில் வந்துட்டு கிளாத்துக்குள்ளார கொண்டு வந்து நல்லா மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபிங்கரை வச்சு வெளில இழுக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அது நூல் சிக்காமல் இருக்கும். அந்த ஜர்தோசி வந்துட்டு சிக்காது. நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஃபாஸ்ட்டாவும் வரும். உங்களுக்கு ஜர்தோசி வந்து சிக்கவே சிக்காது. நம்ம அந்த ஃப்ரேமோட வந்துட்டு நம்ம ஜர்தோசிய வந்துட்டு மாட்டி இழுக்கும்போது தான் வந்துட்டு அது மாரி சிக்குறது. நீங்க நீடிலோடயே வந்துட்டு ஊசியோடயே வந்துட்டு நீங்க நூல நல்லா மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில நீங்க இழுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எதுவுமே வராது. இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு நான் ஜர்தோசி எப்படி வந்துட்டு இது வந்துட்டு நெட் கிளாத்ல குடுக்குறது. இத எப்படி நான் போடுறேங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு லாக் ஒண்ணு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசிய வந்துட்டு டேன் பண்ணி வந்துட்டு கொண்டு வரணும். உங்களுக்கு இத நான் எப்படி ஒர்க் பண்றேங்கிறத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். நெட் கிளாத்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அங்க ஒரு லாக் மாதிரி ஒரு எட்ஜஸ்ல லாக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஜர்தோசிய கொண்டு வரும்போது தான் வந்துட்டு அந்த ஸ்டோனுக்கு ஏத்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இது மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு ஜர்தோசி சிரமமான ஒரு விஷயமாவே இருக்காது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இதை எப்போதுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஜர்தோசிய கட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் இழுத்துக்குங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு அது ஃப்ளெக்சிபிளா வந்துட்டு நம்ம நீடில உள்ளார விட்டு ஒர்க் பண்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளா கிடைக்கும். ஸோ எப்போதுமே அப்படியே நீங்க கட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, அது உள்ளார போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஃப்ளெக்சிபிளாவும் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நமக்கு ஜர்தோசி இதோட முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த டைம்ல இத அப்படியே இழுத்து அந்த இடத்துல அந்த நாட்ட வந்துட்டு போட்டுற வேண்டியது தான். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த ஜர்தோசியை கட் பண்ணிடணும். அந்த பிசுறு மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம நீடில் பின்னாடி திருப்பி ஒரு பின்னாடி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிசுறு வந்துட்டு உள்ளார போயிடும். இல்லைனா அது மாட்டி மாட்டி இழுத்துக்கும். அதுக்கப்புறம் ஜர்தோசியை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை சுற்றி வந்துட்டு ஜரி த்ரெட்னால அவுட்லைன் வந்துட்டு கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் கோல்டு கலர் ஜரி வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஜரி த்ரெட்டில் நாட் போடாமல் அப்படியே எப்போதும் போல் நம்ம இது மாதிரி ஃபிங்கரில் பிடிச்சி நம்ம ஃப்ரேம் கடியில் கொண்டு போயிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்து விடுறோம். எடுத்து விட்டுட்டு அது பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு லூப் ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு அதை கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் ஒரு லூப் ஒன்று போட்டு அந்த லூப்புக்குள்ளாரையே நீடில் விட்டு ஒரு லூப் ஒன்று போட்டு அதை வந்துட்டு என் நாட் மாதிரி போட்டு முடிச்சு போட்டுடுறேன். இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த லூப்புக்குள்ளார நம்ம விட்டு எப்போதும் போல் செயின் ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்க வேண்டியது தான். ஓகே. அந்த பிசுறு நூலை வந்துட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அந்த லூப்புக்குள்ளார விட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ வந்துட்டு நான் இந்த கர்தானாவை வச்சு வந்துட்டு இந்த செக்குடு இருக்கு இல்லையா, இந்த நெட்டில் வந்துட்டு நம்ம செக்குடு போட போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு கோல்டு கலர் கர்தானா எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு கோல்டு கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு எந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, எது பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த செக்குடு பேட்டர்ன் வந்துட்டு போடலாம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. இந்த ப்ளவுஸோட ட்ரேசிங் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு அதில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோட ட்ரேசிங் ஷீட்டை சென்ட் பண்ணுறேன்.
உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஹீரோயின் போட்டிருந்தாலும் சரி, சீரியலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நடிகைகள் போட்டிருக்க ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த டிசைனை வந்துட்டு உங்களோட சைஸுக்கு நீங்கள் என்ன கலரில் கேட்டாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கோட பக்கா ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு. கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுக்கலை. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும்தான், கஸ்டமைஸ் ப்ளவுஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெடிமேட் ப்ளவுஸ் எதுவும் நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஜோ மூவியில் அந்த ஆக்டர்ஸ் போட்டிருந்த டிசைனை இன்ஸ்பயர் பண்ணது. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்லீவே வந்துட்டு நெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இந்த 3 போர்ஷனில் மட்டும்தான் நான் வந்துட்டு நெட்டை கொடுத்துருக்குறேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஸ்லீவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம மெயின் ஃபேப்ரிக், இதில் வந்துட்டு பிளெயினாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் நான் வந்துட்டு பானி ஸ்டிச் வந்துட்டு ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு போடுறேன். இடையில அந்த பானி ஸ்டிச்லேயே வந்துட்டு நான் ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, பானி ஸ்டிச் போடும்போது நீங்கள் அதை வரைஞ்சிட்டு தான் போடணும்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு அது ஒரு ப்ராக்டிஸ் தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த லூப் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்குள்ளார வந்துட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்துட்டு ரேண்டமாக அங்கங்கே வந்துட்டு கொடுக்கணும். ரொம்ப நெருக்கமாக கொடுக்க தேவையில்லை, ரொம்ப எட்டியும் கொடுக்க இல்லை. கொஞ்சம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக தெரியணும். அந்த போர்ஷன் மெயின் ஃபேப்ரிக் போர்ஷன் வந்துட்டு நல்லா ஹைலைட்டாக திக்காகவே தெரியணும். அதனால நான் ஒரு ஷேட் வந்துட்டு சில்க் த்ரெடோட ஷேட் வந்துட்டு டார்க்காக தான் எடுத்திருக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அந்த நெட் ஃபேப்ரிக் வந்துட்டு லைட்டாக தெரியும் இல்லையா, அதை விட இதை வந்துட்டு பார்க்கும்போது நல்லா கான்ட்ராஸ்டான ரெட் கலராக நல்லா வந்துட்டு டார்க்கான ரெட்டாக இருக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஹீரோயின் போட்டிருக்கிற ப்ளவுஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளெயினாகவே விட்டுருவாங்க. ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா வந்துட்டு கிராண்டாக இருக்காது. நான் கொஞ்சம் வந்துட்டு என்னோடய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக கிராண்டாக காட்டணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த ஒர்க் மட்டுமே போதும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்போதுமே ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோன்னா அதில் ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு அதில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் யூனிக்காக நம்ம காட்டும்போது தான் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கும் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். ஆரி ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராக்ரெஸ் இருக்கும். அந்த பானி ஸ்டிச்சஸை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். இந்த நெட் போர்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 இடத்துல மட்டும் வந்துட்டு கீழே வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி 3 அடுக்கில் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் வந்துட்டு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸு 6 mm, ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் 5 mm எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் நீடில் எடுத்துகிட்டு அதில் 4 கர்தானா, ஒரு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸு, அப்புறம் ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் இன்னும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்லீவில் அடியில் மட்டும் நீங்கள் வந்துட்டு எட்ஜஸில் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3 அடுக்கில் வந்துட்டு நான் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்துட்டு கிராண்டாக கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்தது இன்னும் நல்லா வந்துட்டு செம்ம கிராண்டாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதோட பேக் நெக் வீடியோ வந்துட்டு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு சூப்பர்வான அட்டகாசமான டிசைனிங் வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப்